வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஏஎஸ் அதாவது பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ, குரூப் பி, குரூப் பி லெவல்ல வித்தியாசமா நிறைய வேகன்சிஸ் வந்திருக்குது. அது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 345 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டிபிகேஷன் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இருக்க போகுது. அது போக எக்ஸ்ட்ராவும் ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்குது. பட் மேக்சிமம் இதோட சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு வரக்கூடிய சிலபஸ் தான். ஸோ வேகன்சி கம்மியா இருந்தாலும் நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுல எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லாரும் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் ஒரு சிலர் எலிஜிபிளா இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்களும் எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட்டும் இருக்குது. பட் இருந்தாலும் இதுல வந்து மேக்சிமம் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா பர்டிகுலரா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் இந்த வேகன்சிக்காக மட்டும் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி இதுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் படிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி படிக்கிறது கரெக்டா இருக்காது. ஆல்ரெடி நீங்க வந்து எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாவோ ரயில்வே ஆஸ்பிரண்டாவோ இருக்கீங்க, ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க, இல்லைன்னா ரயில்வே எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இதையும் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்க. இதுக்குன்னு தனியா யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா கம்மியான வேகன்சிஸ் இந்தியா ஃபுல்லா மொத்தமாவே 345 வேகன்சிஸ் தான் இருக்குது. அப்படிங்கறதுனால நீங்க வந்து இதை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபுல் டைமா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்காது. மற்ற எக்ஸாமும் எழுதுங்க, அதே மாதிரி சிலபஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸாமா இதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்குது. சென்னையில இதுக்கான ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லயுமே இதுக்கான ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறது தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படின்னால நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்தா தான் எக்ஸாக்டா இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே இதுக்கு முன்னால போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருந்துச்சு. அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் கம்மி தான் அப்படின்னாலுமே இதுக்கு அப்ளை பண்ற வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோவும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி ஓப்பன் ஆகும். செப்டம்பர் 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து வேகன்சிஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கேன், குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். பட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் காட்டுற வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வெறுமனே 35 30 தான் போட்டிருப்பாங்க. இதுல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கான வேகன்சிஸ். ஓகே, இதுவே நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமா இருக்கலாம். இப்ப 35 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 38 வயசு இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா அதுல கொடுத்திருந்ததை விட 5 வயசு அதிகமா இருக்கலாம். இப்போ 35னா 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்னா அதுல கொடுத்திருக்கிறதுல அந்தந்த கேட்டகரியில எவ்வளவு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டோ அதை விட 10 வயசு அதிகமா இருக்கலாம். இப்போ பிடபிள்யூல நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா ஓபிசிக்கு 38 அப்படின்னா நீங்க அதுல இருக்கக்கூடிய பிடபிள்யூ கேண்டிடேட்னா உங்களுக்கு 48 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, சோ நான் வந்து அந்த நோட்டிபிகேஷன்ல இந்த ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க உங்களோட கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னவோ அதை சேர்த்து கால்குலேட் பண்ணிட்டு அப்போ நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து இதுல ஹச்ஐனா என்ன, விஐனா என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஹச்ஐனா ஹியரிங் இம்பேர்மெண்ட், விஐனா விஷுவல் இம்பேர்மெண்ட், அதுக்கப்புறம் எல்டினா லோகோமோட்டர் டிசேபிலிட்டி. ஸோ உங்களுக்கான டிசேபிலிட்டி என்ன அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன்ல ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஐ ஓஹெச் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து விதவிதமான போஸ்ட் இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட். இந்த 3க்குமே ஒரு வேகன்சி, டோட்டலா 3 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க, ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 35 தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 3க்குமே பேசிக் பே 50,000 56,000. ஸோ அப்ப இன்ஹான்ஸ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 80,000க்கு மேல இருக்கும். முதல் மாச சம்பளமே 80,000க்கு மேல இருக்கும். இதுல பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து வேகன்சி கொடுக்கல. எந்தெந்த கேட்டகரியில அந்த ஒரு வேகன்சி இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த 3 போஸ்ட்டுமே வந்து குரூப் பி லெவல்ல வரும். பர்சனல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஓகே, இதுல பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹான்ஸ் சேலரி 50,000க்கு மேல இருக்கும். ஓகே, அதாவது 35,400 அப்படிங்கறதா 3க்குமான பேசிக் பே. பட் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து முதல் மாச சம்பளமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேல வரும். இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகே, அதுவே நீங்க ஓபிசியா இருந்தா 33, எஸ்சி எஸ்டியா இருந்தா 35 வரைக்கும் இருக்கலாம். இதுல வேகன்சிஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்குது. இதுல வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஓகே, ஸோ அவங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள், அதுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்க பாத்துக்கலாம். அடுத்ததா
குரூப் சி லெவல்ல ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து பேசிக் பே 25,500. அப்போ இன்ஹேண்ட் சேலரி கிட்டத்தட்ட 33,000 இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். இந்த 3 போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு தான். ஓகே, இதுல 3வதா இருக்கிறது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து 19,900 அப்படிங்கறதா வந்து பேசிக் பே. அப்போ 25,000 இருந்து 28,000 வரைக்கும் இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிறதுல அதிகமான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு தான். இதுக்கு 128 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இதுல எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குமே தனித்தனியா வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனித்தனியா வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா லெபார்டரி டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ இதுல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்டரியில வந்து பாத்தீங்கன்னா 27 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓபிசினா 33, எஸ்சி எஸ்டினா 35 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இது வந்து லெவல் 6 தான். இதுவுமே வந்து குரூப் பில வரக்கூடியது தான். ஓகே, இதுக்கு வந்து பேசிக் பே 35,400. அப்ப இன்ஹேண்ட் சேலரி வந்து 50,000க்கு மேல இருக்கும். ஸோ இந்த 27 வேகன்சியை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல மெக்கானிக்கலுக்கு 13, கெமிக்கலுக்கு 12, மைக்ரோ பயாலஜிக்கு வந்து 2. இதுக்கெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா குரூப் சி லெவல்ல வந்து சீனியர் டெக்னீஷியன் அப்படிங்கக்கூடிய போஸ்டும் இருக்குது. இதுக்கு பேசிக் பே 25,500. இதுக்கு இன்ஹேண்ட் சேலரி 35,000 கிட்ட இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 27. டோட்டலா 18 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 18 வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டருக்கு 7, வெல்டருக்கு 1, பிளம்பருக்கு 2, ஃபிட்டருக்கு 5, எலக்ட்ரீஷியன் ஒயர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்த டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் ஆல் ஒயர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,900 அப்படிங்கறதா வந்து பேசிக் பே. இது வந்து 25 இருந்து 27 வரைக்கும் இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு போஸ்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை, அதுக்கப்புறம் அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற போஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட், அதாவது எல்லாருமே எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து வரப்போற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பர்டிகுலரா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, பட் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாதீங்க. ஏன்னா அது பத்தின இன்னும் டீடைல்ஸ் வந்து நான் பின்னால சொல்லுவேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற போஸ்ட் வந்து சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, பாஸ் ஆயிருந்தா போதுமானது. இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உண்டு, ஆன்லைன் எக்ஸாமும் உண்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. ஸ்கில் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், அதுக்கப்புறம் எம்எஸ் பவர் பாயிண்ட், இந்த 3ம் தெரிஞ்சிருக்கணும். வேர்டுக்கு வந்து 15 நிமிஷம், அதுக்கப்புறம் எக்ஸலுக்கு 15 நிமிஷம், அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்டுக்கு வந்து 15 நிமிஷம் வந்து தனித்தனியா வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதுல 2000 கீ டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இவ்வளவு ஸ்பீட்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். வேர்ட்ல ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து டைப் பண்ண சொல்லுவாங்க, அதை கரெக்டா நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸலுக்கு வந்து 15 நிமிஷம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நீ இந்த மாதிரி பார் சார்ட் ரெடி பண்ணு, அதாவது இதுல கொடுத்துருக்கிற டேட்டாவை வந்து கரெக்டா ஃபீட் பண்ணி இதை வச்சு ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். அதுல கண்டிப்பா நிறைய ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஃபார்முலா போட்டு நீங்க வந்து அதுல கால்குலேஷன்லாம் பண்றது அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி பிபிடி அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2-3 ஸ்லைடு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் மாடல் கொடுத்து இந்த மாதிரி ஸ்லைட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். பர்டிகுலரா வேர்ட், எக்ஸல், பிபிடி இந்த 3மே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது நீங்க இனிமேல் கூட கத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் தான். இதெல்லாம் நீங்க இனிமேல் கூட கத்துக்கலாம். இப்போதைக்கு டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்போ சொன்னேன். ஓகே, அடுத்ததா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப். ஓகே, இந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இதுல வந்து மூணு விதமான வேகன்சி இருக்குது: மெக்கானிக்கல், கெமிக்கல், மைக்ரோ பயாலஜி. மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வித் மினிமம் 60% மார்க்ஸ். இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% இருந்தா போதுமானது. ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 3 இயர்னு கேட்டிருக்காங்க. 12th + 2 இயர் முடிச்சிருந்தாலுமே அதுவுமே 3 இயருக்கு ஈக்குவலண்ட் தான். ஓகே, நீங்க 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இல்லைன்னா டைரக்டா 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல்ல 60% வச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதுவே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% வச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் கெமிக்கல் டிசிப்ளினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி எஸ் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகே, இதுல ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? அதுதான் வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்டாவே இருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அதுலயுமே வந்து நீங்க 60% வந்து மார்க் வச்சிருக்கணும். ஓகே, 60% தான். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 50% வச்சிருந்தா போதுமானது. அடுத்ததான் மைக்ரோ பயாலஜி. இதுக்குமே வந்து பிஎஸ்சி
மைக்ரோபயாலஜி முடிச்சவங்க எலிஜிபிள். மினிமம் 60% மார்க் வச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டியா இருந்தா 50% ஓவரால் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்குலாம் வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல சொல்லலை. ஓகே, ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இந்த இப்போ மெக்கானிக்கல்னு கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐல எந்தெந்த ட்ரேடுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், கார்பெண்டர், பிளம்பர், டர்னர், வெல்டர். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, இதுல வெல்டருக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அதாவது the welder should be also having passed the welder's qualifying test as per the relevant Indian standards. அதாவது இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். வெல்டருக்கான அந்த குவாலிஃபைங் டெஸ்ட்டும் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த ட்ரேட்ல இதுல கொடுத்துருக்கக்கூடிய ட்ரேட்ல ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருக்கணும். ஐடிஐல இந்த ட்ரேட்ல ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். நீங்க எந்த ட்ரேட் முடிச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ட்ரேட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுல ஏதாச்சும் ஒன்னு இல்லாட்ட கூட உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ முடிச்சிருக்கேன் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்ளை பண்ண முடியாது. 10th முடிக்கல, அப்ளை பண்ண முடியாது. ஓகே, 3மே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரேடோ அந்த ட்ரேட் ரிலேட்டடா தான் இருக்க போகுது. இந்த போஸ்டோட நேம் வந்து சீனியர் டெக்னீஷியன். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ். இதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. இதுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் வித் பர்சனல் ஸ்பெஷலைசேஷன். இதுல வந்து நீங்க எம்பிஏ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய 2 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெலவென்ட் ஃபீல்டு. இதுல நீங்க முடிச்சிருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல வந்து 3 year எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஸோ இதுலயுமே நீங்க எம்பிஏ முடிச்சிருக்கணும். அது மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க். இதுல எதுலயாச்சும் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். இதுல ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டிங்லயோ மாஸ் கம்யூனிகேஷன்லயோ சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி ஃபீல்டுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுல ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதனால இதுக்கு நிறைய பேர் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, இப்போ அடுத்ததான் இன்னொன்று வந்து ஹிந்தி. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிந்தி. அது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் யாரும் எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. அதனால அந்த போஸ்ட்டை பத்தி நான் சொல்லலை. பட் இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் செலக்ஷன் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஆன்லைன் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க்கோட 85% வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்வியூல நீங்க எடுக்கிற மார்க்கோட 15% வெயிட்டேஜ், இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களோட செலக்ஷன் இதுல இருக்கும் இந்த 3 போஸ்ட்டுக்கும். அடுத்ததான் பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. level 6 ஆஃப் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். அதாவது NSQF level 6ல இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த சர்டிபிகேட் கேட்கறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்றப்பதான் தெரியும். ஸோ இந்த லெவல் கேட்கறாங்கனாலே கண்டிப்பா நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாதான் இந்த லெவல்ல கேட்கக்கூடிய கொஸ்டினை உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஸ்கில் டெஸ்ட்ல வந்து உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுவீங்க, அதுல வந்து மார்க் இருக்கும். அந்த மார்க்கை வச்சா ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஆனா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன்ல இந்த ஸ்கில் டெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே, அடுத்ததா ஷார்ட் டர்ம் டெஸ்ட்டுமே இருக்குது. இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க. 100 words per minute for 7 minutes. ஸோ இந்த ஸ்பீட்ல வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்லயே தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, இங்கிலீஷ்ல ஷார்ட் டர்ம் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அதை 7 minutesல வந்து பாத்தீங்கன்னா 100 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல டிக்டேஷன் பண்றத 45 minutesல நீங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஓகே, அதாவது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜும் இதுல வந்து இருக்கணும். இதுல நீங்க வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட், அதாவது விஷுவலி டிசேபிள்டு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு சில எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டைமும் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது இந்த இதை வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு 70 minutes வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுல வந்து மிஸ்டேக் வந்து 5% வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றப்போ 5% வரைக்கும் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதுக்கு மேல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.
ஸோ இந்த 5% அப்படிங்கறத வந்து 10% வரைக்கும் கூட அவங்க மாத்தலாம். ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க, இதுல தேவையான அளவு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து 5%ல இருந்து 10% ஆகும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, ஷார்ட் டர்ம் டெஸ்ட் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டேன். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டுமே வந்து இதுக்கு ஸ்கில் டெஸ்டா இருக்கும். அடுத்ததா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுல NSQF லெவல் 6ல இருக்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்டாவே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம், அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த லெவல் 6ல வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க கண்டிப்பா இந்த NSQF சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா இதுல உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியாது. ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதாவது CAD அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து வித்தியாசமா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் AutoCAD அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டைப்போகிராஃபி. ஓகே, ஸோ உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து AutoCADல இருக்கணும். ஓகே, ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் AutoCAD அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இன் த ரெலவென்ட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AutoCAD அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டைப்போகிராஃபி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா AutoCAD அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இன் த ரெலவென்ட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுல மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த மூணு இதுல ஏதாச்சும் ஒரு இதுல வந்து நீங்க டிப்ளமோ கேட்டிருக்காங்கன்னா நீங்க BE BTech முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பட் அது மட்டும் பார்த்தாது 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். AutoCAD அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து இதுலயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுவுமே வந்து இந்த AutoCAD ரிலேட்டடா தான் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், லெவல் 6ல இருக்கும். ஓகே, NSQF லெவல் 6க்கு ஈக்குவலான டெஸ்ட் இருக்கும். ஓகே, இதுக்கு சர்டிபிகேட் தனியா கேட்கறாங்களான்னு தெரியல, பட் நீங்க இதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. அதுக்கப்புறம் இதுல ஷார்ட் டர்ம் டெஸ்ட்டுமே இருக்கும். 80 words per minute அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து 50 minutesல வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இங்கிலீஷ்க்கு. ஓகே, இங்கிலீஷ்ல பண்றவங்களுக்கு, இங்கிலீஷ்னா ஹிந்தி ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணா போதுமானது. ஸோ நம்ம ஊருக்காரங்க யாரும் ஹிந்தியில ஷார்ட் டர்ம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க, அதனால நான் இங்கிலீஷ் மட்டும் சொல்றேன். அடுத்ததான் நீங்க வந்து விஷுவலி டிசேபிள்டா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 45% மேல டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு 70 minutes வந்து கொடுத்துருவாங்க. இதுலயுமே 5% வரைக்கும் மிஸ்டேக்ஸ் அலௌடு. அதுக்கு மேல பண்றவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. ஒருவேளை அதுல அதிகமான கேண்டிடேட்ஸ் அவைலபிளா இல்லை அப்படின்னா 10% வரைக்கும் கூட மிஸ்டேக்ஸ் வந்து அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் தான். ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், இந்த மூணுமே உண்டு. ஓகே, அதுல 40 20 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அந்த அவங்களோட ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 இருக்கும். மொத்தமா வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இதுல வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. இதுல செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் எல்லாமே உண்டு. ஓகே, இப்போ இந்த 40 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 30 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த 40க்கு 30 நிமிஷம், இந்த 20க்கு 20 நிமிஷம், இந்த 50க்கு 40 நிமிஷம். ஓகே, இந்த 40ல நீங்க கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தாகணும். செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும், ஓவராலாவும் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50%க்கு மேல மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 50, பட் கண்டிப்பா நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதை விட அதிகமா எடுத்தவங்கள தான் வந்து ஷார்டேஜ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து எக்ஸாம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்டரி, அடுத்ததான் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதுக்கப்புறம் சீனியர் டெக்னீஷியன். இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு இருக்கும். அதுல 40 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஜிகேல இருந்து 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கு இருக்கும், 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கு இருக்கும், 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது போக உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே,
அதுக்கு வந்து 40 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் லேபுக்கு வந்து உங்களோட அந்த நீங்க எந்த ட்ரேடோ எந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். இந்த 3க்கு நம்மளோட கோர்ஸ்ல வந்து வீடியோஸ் இருக்குது. இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்க தான் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 1 மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 இருக்கும். இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயுமே செக்ஷனல் டைமிங் உண்டு, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். எல்லா செக்ஷன்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிருக்கணும், எல்லா செக்ஷன்லயுமே வந்து ஓரளவு மார்க் எடுத்திருக்கணும், ஓவராலாவும் நல்ல மார்க் எடுத்திருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இதுல வந்து ரீசனிங்ல இருந்து 50 கொஸ்டின் கேட்கறாங்க, ஆனா அதுக்கு வந்து 35 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஜிகேல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததான் வந்து மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு வந்து 25 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததான் இங்கிலீஷ்ல இருந்து 50 கொஸ்டின், அதுக்கு 40 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா வந்து ரெண்டு மணி நேரம் வந்து இதுல எக்ஸாம் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலயுமே வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மினிமம் தான் இங்க கொடுத்துருக்கிறது 50% அப்படிங்கிறதா மினிமம் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இதுல வந்து நீங்க நல்ல மார்க் எடுத்தா தான் அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் எக்ஸாக்டா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க அதுல இருக்கக்கூடியதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. அந்த லெவல்ல அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் போதுமானது. ஓகே, தனியா இதுக்காக படிக்கணும் அவசியம் இல்லை. பட் இதுல செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு, செக்ஷனல் டைமிங் உண்டு. அதனால நீங்க எல்லா செக்ஷன்லயுமே நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்லேயே போன வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்கோரை வச்சு தான் இருக்கும். பட் செக்ஷனல் கட் ஆஃபும் நீங்க கிளியர் பண்ணியிருந்தா தான் உங்களை ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. செக்ஷனல் கட் ஆஃப்னா என்னன்னா, இப்போ ரீசனிங்ல நீங்க இவ்வளவு மார்க் கண்டிப்பா எடுத்திருக்கணும், ஜிகேல கண்டிப்பா இவ்வளவு எடுத்திருக்கணும், அதே மாதிரி மேத்ஸ்ல கண்டிப்பா இவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் மினிமம் இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். டோட்டலா இந்த 150 மார்க்குக்கு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எல்லா செக்ஷனையும் அட்டன் பண்ணணும், டோட்டலாகவும் நல்ல மார்க் வந்து எடுக்கணும். ஸோ நெகட்டிவ் மார்க் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸாம் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா இதுல நீங்க 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரே நாள்ல ஒரே ஷிஃப்ட்ல கூட எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தா நீங்க ஏதாச்சும் ஒண்ணுல தான் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களோட ரிஸ்க். ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இப்போ நான் சொன்ன அந்த மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. அதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. இது 1 டைம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இதுல வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, ரயில்வே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, அக்னிவீருக்கு இருக்குது, வேற நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இருக்குது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 35க்கு அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு வாட்டி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கோர்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து வெப்சைட் வேணும் அப்படின்னாலுமே வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட நேம், மொபைல் நம்பர், OTP எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து 1499 பிளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 1538 ரூபா கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுல கார்டு மூலமாவோ, UPI மூலமாவோ, இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாவோ பே பண்ணிக்கலாம். ஓகே, இதுல எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு நீங்க மறுபடியும் கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதுல வந்து கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல கடைசியா இருக்கக்கூடிய அதர் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல BAS ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுல வந்து நான் CGL-க்குள்ள சிலபஸ் தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு டைம் டேபிள் தேவை அப்படின்னா நான் SSC CGL-க்கு என்ன டைம் டேபிள் கொடுத்துருந்தோம்னா அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி 3 பிளேஸ்ல வந்து தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் இருக்கும். கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்னையில மட்டும் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த 3 இடத்துலயுமே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல், OBC, EWS இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். அதே மாதிரி நீங்க உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். SC, ST, PW கேண்டிடேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுமே வந்து ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். மேல், ஃபீமேல் 2 பேருமே ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி நான் வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் இது SSC-யோட சிலபஸ்ல இருக்கிறனால தான். ஓகே, மற்றபடி இது கம்மியான வேகன்சி தான், அது எனக்குமே தெரியும்.
பட் இதுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கம்மியான வேகன்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாம போவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறலாம். அது மட்டும் இல்லாம 500 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது இன்னொரு அட்வான்டேஜா மாறலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன்லாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால இது கொஞ்சம் வித்தியாசமான ரெக்ரூட்மெண்டா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.